wonderful morning to everyone. Today we are going to discuss moral science. So moral science தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So lesson start பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துட்டு தானே உள்ள போவோம். So அதே மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேவா? இவர் யாருன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவர் பார்க்க எப்படி இருக்காரு? பார்க்க ஏதோ துறவி மாதிரி இருக்காரு இல்லையா? இவர் வந்து ஒரு துறவி தான். இவரோட பேர் வந்து இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கோவடிகள்னு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கணும். என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம்னா என்னது? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இது 5 தான் ஐம்பெரும் காப்பியங்கள். ஸோ தமிழில் இருக்கக்கூடிய பெரும் படைப்புகள் தான் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள். ஸோ அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். அதை எழுதினவர் தான் வந்து இளங்கோவடிகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இளங்கோவடிகள் எங்கே மேம் மாரல் சயின்ஸில் வந்தார் அப்படின்னா, இளங்கோவடிகள் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் வந்து கற்றுக்க போகிறோம். நான் அவரோட கதையை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே அவரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இளங்கோவடிகள் வந்து ஒரு சேர நாட்டில் தான் பிறந்தார். ஸோ சேர, சோழ, பாண்டி மூணு பிரிவாக இருந்துச்சா? ஸோ அதில் சேர நாட்டில் தான் வந்து பிறந்தவர் தான் இந்த இளங்கோவடிகள் அப்படின்றாரு. ஸோ இவர் வந்து பார்க்க துறவி மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவர் பிறந்தது ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் தான் வந்து பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் வந்து சேரன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுஞ்சேரலாதன் தான் இவரோட அப்பா பேர். ஓகேவா? இவர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் தான் சேரன் செங்குட்டுவன். இந்த பேர் ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேர் தெரிஞ்சிருந்திருக்கும். சேரன் செங்குட்டுவன்ற பேரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அரச குடும்பத்தில் பிறந்த இவர் ஒரு துறவியாக எப்படி வந்தார் அப்படின்னா, இவருக்கு இந்த அரசராக வாழ்கிறது, இந்த ரொம்ப ஆடம்பரமாக வந்து ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராஜாவை எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க? நார்மலாக நம்மளை மாதிரி வேஷ்டி, நம்மளை மாதிரி இந்த சென்ஸ் பாய்ஸ் எல்லாம் போடுற மாதிரி வேஷ்டி அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப காஸ்ட்லியான வந்து ஜுவல்ஸு, காஸ்ட்லியான க்ளாத்ஸ் இதுதான் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இவருக்கு அது எதுவுமே பிடிக்கல. இது எல்லாமே இந்த அரச வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண துறவியாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு ஆணவம் அவர்கிட்ட வந்து இருந்ததே கிடையாது. ஸோ அந்த விஷயம் நம்ம எப்போவுமே அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். ஓகேவா? என்கிட்ட ஒரு விஷயம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ நல்லா படிக்கிற பிள்ளையாக கூட இருக்கலாம், நல்லா படிக்கிற ப்ரில்லியண்ட்டான எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன வேணும்? ஹம்பிள்னஸ் வேணும், ஒரு பணிவு வேணும். எவ்வளவும் கற்றது கை மண்ணளவு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அந்த எளிமை இவர்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து கோவலன் கண்ணகி. இவங்க தானே அந்த காப்பியத்தோட தலைவன் தலைவி, ஹீரோயின்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஸோ கோவலன் கண்ணகி பற்றின கதையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். தெரியலன்னா வீட்டில் அம்மாட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ மதுரையை எரிச்சவங்க கண்ணகி அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஸோ கோவலன் கண்ணகி அவங்க தான் வந்து சிலப்பதிகாரத்தோட ஹீரோயின்ஸ் மாதிரி. இது வந்து இளங்கோவடிகளுடைய ஸ்டாச்சு, சிலை. இதுவும் அதுதான். அவங்கள வந்து இப்போவும் வந்து தெய்வமாகவும் வழிபடுறாங்க. ஏன்னா தமிழுக்காக அவங்க அவ்வளோ தொண்டு, அதாவது சர்வீஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்கள இன்னும் நம்ம வந்து மறக்காமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழில் வந்து போயிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ற எல்லா நெறிமுறைகளையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். ஓகேவா? ஸோ தமிழில் ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அந்த செயல் வழியாக ஒரு மனுஷனுக்கு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதே மாதிரி திருமூலர் எழுதின திருமூலர்
செய்யுள் தான். அதில் ஒரு லைன் வரும், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஃபிசிக்கலாக வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிசிக்கலாக அவன் ஹெல்த்தியாக இருந்தாவே அவனுக்கு போதும். அவன் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவனோட சோல் எப்படி இருக்கும், நமக்குள்ளே இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய வியாதியாக இருந்து நிறைய காசு இருந்து என்ன பிரயோஜனம், எதுவுமே கிடையாது. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த், அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இளங்கோவடிகள்கிட்டருந்து என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு எளிமையை கற்றுக்குறோம், இன்னொன்று ஹம்பிள்னஸ், பணிவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்குறோம் அழகாக. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ மாரல் சயின்ஸில் 6th லெசன் இப்போ பார்க்குறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு லைன் பை லைன் ரீட் பண்ணி மீனிங் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ ரீட் பண்ணுறப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஷால் வி பிகின்? ஸ்டார்ட் பண்ணலாமா? டைட்டில், why should I obey? why should I obeyனா, நான் எதுக்காக ஒபே பண்ணணும், நான் எதுக்காக கீழ்ப்படியணும், அதுதான் வந்து இந்த பாடத்தோட தலைப்பு. ஓகேவா? ஸோ அப்போ நான் ரீட் பண்ணுறேன். வேக் அப் ஜோ செட் மாதா. அம்மா என்ன சொல்கிறாங்க, எழுந்துரு அப்படின்னு வந்து ஜோ சொல்கிறாங்க. ஜோ யார் அப்படின்னா நம்ம லெசனோட ஹீரோ. ஓகேவா? ஸோ ஜோ தான் நம்ம லெசனோட ஹீரோ. வேக் அப் ஜோ செட் மாதா. Joe heard his mother, but he did not obey her. He knew it was time to rise, but the bed was warm and nice. He turned on his side and went to sleep again. ஸோ ஜோக்கு வந்து அம்மா பேசுகிறது நல்லா கேட்குது. ஓகேவா? அவனுக்கு தெரியும் ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதும் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதும் அவனுக்கு என்னது ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் என்ன பண்ணுறான், குளிர் காலத்துலலாம் நம்ம போமா ஏந்துக்க மாட்டோம், இன்னும் ஒரு 5 minutes தூங்கிக்கிறேன், இன்னும் ஒரு 10 minutes தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு ஏந்துக்கிறத எத்தனை மணிக்கு ஏந்துப்போம், 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம கிளம்பிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம காலையில் எழுந்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ ஒரு தொடக்கம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும்னுவாங்க. நீ காலையில் 5 o'clock எழுந்திரிச்சு கிளம்புங்க. நீங்களாம் சின்ன குழந்தைகள் இல்லையா, ஸோ சின்ன குழந்தைகள்லாம் சீக்கிரம் எழுந்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு 6 o'clock எழுந்துக்கிட்டிங்கனாவே போதும். ஓகேவா? ஸோ ஒரு 6 o'clock எழுந்துட்டு அழகாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் அழகாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். உங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணலாம், உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கணும். ஓகேவா? இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் மேம் தண்ணி குடிக்கணும், காலையில் தான் குடிக்க சொல்கிறீங்கன்னு குடிக்கணும். நைட்டுமா குடிக்கணும் அப்படின்னா நைட்டு கண்டிப்பாக குடிக்கணும். ஏன் அப்படின்னா நைட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறப்போ நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருது, இந்த ஸ்ட்ரோக் வருது, இதோட ரிஸ்க்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி படுக்கிறப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், 2-3 பில்லோஸ் வந்து தலைக்கு வச்சுட்டு படுப்போம். நமக்கு எப்பவுமே உயரமாக இருந்தாலும் தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி படுக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக படுக்கணும். ஓகேவா? இது ஒரு விஷயமே கற்றுக்கலாம். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜோ காட் அப் லேட், இட் வாஸ் 7 o'clock. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் எழுந்துரு, மணி 7 ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 7 o'clock ஆச்சு, சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்கிறாங்க. His mother told him to have his bath and dress. ஸோ என்ன சொல்கிறாங்க அவனோட அம்மா, சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Then go and study your lessons, she said. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எழுந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு போய் படி. எல்லார் வீட்லேயும் சொல்கிற மாதிரி இவங்க ஜோவோட நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க. ஓகேவா? பட் என்ன பண்ணுறாரு ஜோ, என்ன பண்ணுறாரு, he did not obey her. அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒபே பண்ணவே இல்லை, அவங்க அம்மா சொல்கிற விஷயத்த கேட்கவே இல்லையா. Instead he went through the gate and stood there in a lazy way. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே
வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யார், நம்ம ஹீரோ. He began counting the numbers of cars that were passing by his house. ஸோ என்ன பண்ணிட்டான், அவங்க வாசல் வழியாக எத்தனை கார் போகுது அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகேவா. ஸோ இதுதான் என்னது, லேசியாக தூங்குறது. ஓகேவா. அந்த பிக்கு பார்த்துக்கோங்க. இப்படி தூங்குனா எப்படி இருக்கும், காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலையெல்லாம் செய்யணும். அப்படி நல்லா தூங்கிட்டு இருந்தோம்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஹரிபரியில் தான் வரணும் ஸ்கூலுக்கு. ஸோ இதுதான் வந்து ஜோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வாசல்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், கிளம்பாமல் ஸ்கூலுக்கு. ஓகே, செகண்ட் பேஜ். A little later he saw his little sister sitting on the veranda playing with her toys. He wanted to have some fun. He began to tease her. He took away one of her toys. The little girl began to cry. என்ன பண்ணுறான், இப்போ நம்ம வேடிக்கைலாம் பார்த்து முடிச்சாச்சு, கார் போயிட்டு இருந்தெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தான்னா, ஸோ அது போர் அடிக்கவும் என்ன பண்ணுறான், வராண்டாவில் பார்க்குறான். வராண்டாவில் பார்த்தோன்னே யார் இருக்கா, ஒரு சின்ன பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு, டாய்ஸோட விளாண்டுட்டு இருக்கு. சரி படுத்து அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ போகிறப்ப என்ன பண்ணுறான், அந்த குழந்தைகிட்ட இருக்க ஒரு டாய் வந்து பிடிக்கிறான். ஸோ அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், நம்ம அந்த குழந்தைகிட்ட இருக்க டாய்ஸை வந்து நம்ம வாங்கினோன்னா அது தெரியுமா, தெரியாது. அப்போ அது என்ன பண்ணும், அழும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைய வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா. மதர் ஹர்ட் ஹர், ஷீ ஸ்கோல்டட் ஜோ. ஸோ அம்மா வந்து குழந்தை அந்த அலற சத்தத்தை வந்து கேட்டுட்டு ஜோ வந்து திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணுறீன்னு விளாண்டுட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஓகேவா. I told you to have your bath and dress. You should be at your desk now. Why don't you obey me, Joe? அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு என்ன சொன்னேன், குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்ப சொன்னேன், நீ என்ன பண்ணுற, இன்னும் அப்படியே தான் இருக்குது, நீ இன்னும் கிளம்பவே இல்லை. ஸோ நீ ஏன் நான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டேன், ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், why should I obey you? shouted Joe. I'll dress when I like. There is plenty of time. ஸோ ஜோ என்ன பண்ணுறான், நான் ஏன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும், நான் ஏன் உங்களுக்கு வந்து கீழ்ப்படிக்கணும் அப்படின்னு வந்து கத்துறான். ஷவுட்டட். ஓகேவா. I'll dress when I like. எனக்கு எப்போ பிடிக்குமோ நான் அப்போ தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், நிறைய நேரம் இருக்கே அப்படின்னு சொல்கிறான். there is plenty of time அப்படின்னு சொல்கிறான். plentyனா நிறையா. ஓகே. ஸோ அவன் என்ன சொல்கிறான், there is plenty of time, நிறைய நேரம் இருக்குது, ஏன் எனக்கு பிடிக்கிறப்போ நான் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புவேன் அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸோட வேர்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும். மதர் ஹேட் plenty of work in the morning. She went back to the kitchen. ஸோ அம்மாவுக்கு வந்து காலையில் நிறைய வேலை இருக்கும் இல்லையா. ஸோ கிச்சனில் வந்து குக் பண்ணுறதா இருக்கட்டும், வெசல்ஸ் வாஷிங்காக இருக்கட்டும், பாத்திரம்லாம் கழுவுறதுலேருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, உங்களை வேறு வந்து கிளப்பி விடுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா. காலையில் டைமுக்கு எந்திரிச்சோமா, அழகாக யோகா பண்ணோமா, கிளம்புனோமா, படித்தோமா, இப்படி நம்மளோட வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்தோம்னாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி தானே, நான் உனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஹெல்ப் பண்ணலைனாலும் கெட்ட விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஜோ went to play with the dog. டிம் அப்படின்றது ஜோவோட, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா ஜோ, ஸோ ஜோவோட டாக் பேர் தான் டிம்னு சொல்கிறாங்க. He removed the chain from the dog's collar. Tim was happy to be free. He began to chase Joe in fun. Joe ran about here and there. Tim tried to catch him. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டிம் இருக்குது பார்த்தியா, ஸோ டாகுக்கெலாம் ஒரு டாக் காலர் கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, அதோட நெக்கில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த காலர், அந்த செயினை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறான். ஓகேவா. அது காலர் இருக்கும், அந்த காலரில் செயின் போட்டிருப்பாங்க, அந்த செயினை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இருக்காது. டாக் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவ் நாட்டியான அனிமல் இல்லையா. ஸோ அதனால் எங்கேயும் போயிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிச்சு, ஒரு ஃபன்னுக்காக ஜோ வந்து துரத்திட்டே இருந்துச்சு.
ஓகே. ஜோஸ் ஃபாதர் told him to stop playing with the dog. ஸோ ஜோவோட ஃபாதர் என்ன சொல்கிறாரு, டாகோட விளையாண்டதுக்கு போதும், போய் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. Go and chain up the dog at once, said Joe's father. This is the time for you to study. ஸோ ஜோவோட ஃபாதர் என்ன சொல்கிறாரு, போய் இந்த டாகோட செயினை ரிமூவ் பண்ணிட்டு இல்லையா, ஸோ அதை அதே மாதிரி மாட்டி விட்டு போய் படி அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து படிக்கிறதுக்கான நேரம், நீ போய் படி அப்படின்னு சொல்கிறாரு. Joe did not obey his father. He took the dog to the side of the house and taught it to do some tricks. ஸோ ஜோ என்ன பண்ணுறான், அவங்க அப்பா சொன்னதுக்கு கேட்கவே இல்லை, கொஞ்சம் கூட ஒபே பண்ணவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறான், ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு சைடில் என்ன பண்ணுறான், அந்த டாகை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தான். ட்ரிக்ஸ்னால் சில தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதெல்லாம் டாகுக்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி கால்டு ஜோஸ் மதர். ஸோ ஜோவோட மாம் என்ன சொல்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜோ லெஃப்ட் த டாக் அண்ட் ரேன் டு ஹாவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஜோ என்ன பண்ணுறான், டாக் அப்படியே விட்டுட்டு சாப்பிட்றதுக்காக சீக்கிரம் போயிட்டான். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து பிஃபோர் 9 o'clock or 10 o'clock எடுத்துக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது வந்து லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டின்னர் அப்படின்றது நைட்டு சாப்பிட்றது. இப்போ இன்பிட்வீனில் மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் இடையில சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. BRUNCH பிரஞ்ச். பிரஞ்ச்னா பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்து சாப்பிட்றது. சேர்த்து இந்த சைடு இட்லியும் வச்சுட்டு சாதமும் வச்சு சாப்பிட்றது கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடையில சாப்பிட்றது தான் பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஜோ எங்கே போகிறான், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறான். ஓகேவா. ஸோ இதுதான் அவங்க ஜோவோட வராண்டால இருந்த குட்டி பொண்ணு. ஓகேவா. ஸோ அவன் என்ன பண்ணான், அந்த பொண்ணுகிட்ட போய் வம்பல் தர டீஸ் பண்ணிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு ஆள ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. ஸோ குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கைண்டாக இருக்கணும். ஓகேவா. பி கைண்ட் டு அதர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், ஜோ had just finished breakfast. Joe had just finished breakfast when the school bus came. The bus came exactly at 8:30 a.m. every day. Joe was not ready. The bus left. ஸோ என்ன பண்ணால், ஜோ அவ்வளோ நேரமாக விளையாண்டுட்டு டாக் கூட வம்பழுத்துட்டு அந்த குட்டி பொண்ணு இருக்குல்லையே, அந்த க்யூட்டான கேர்ள் கூட விளையாண்டுட்டு இருந்து டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணான், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறச்ச பஸ் வந்துடுச்சான். ஓகேவா. ஸோ அப்போ வந்து அவனால் எப்படி பண்ண முடியும், சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அதுலேயும் விட்டுட்டு கிளம்பாமல் ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெய்லி பஸ் எத்தனை மணிக்கு வருதான், 8:30, காலையில் 8:30 ஷார்ப்பாக வந்துடுமா. ஸோ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்துடுது இல்லையா. இப்போ வந்து டிரைவர் என்னாலாம் வந்து லேட்டாக வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், நீங்கள் யாருமே ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸோ அப்போ அவங்களாம் எப்படி எவ்வளோ பங்க்சுவலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. Suddenly they heard the dog barking and a man crying for help. The postman had come with a letter for Joe's father. The dog had dashed forward and bit him on the leg. என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு டாக் வந்து பார்க் பண்ணுற சவுண்ட், நாய் குறைக்கிற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்காக வந்து கத்தியிருக்காரு. ஓகேவா. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க வெளியில் வந்து ஜோ வந்து பார்க்குறப்போ போஸ்ட்மேன் தான் வந்திருக்காரு. டாக் என்ன பண்ணியிருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரை போய் கடிச்சு வச்சிருக்கு. ஓகேவா. ஜோஸ் ஃபாதர் had told him to chain up the dog. Joe had not obeyed him. ஜோவோட ஃபாதர் என்ன சொன்னார், அப்போவே டாகுக்கு வந்து செயினை வந்து மாட்டி விட சொன்னாரா. ஆனால் என்ன பண்ணுச்சு, ஜோ வந்து கேட்காதனால நாய் வந்து ஒரு கடிச்சு வச்சிருச்சு. ஸோ ஒரு பாவம் இல்லையா. ஸோ ஒரு போஸ்ட்மேனோட வேலை எவ்வளோ கெட்டு போகும். ஸோ அந்த டாக் வந்து கடிச்சிருச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு லெட்டர் எதுவுமே கொடுக்க முடியாது. மேபி அது இம்பார்ட்டண்ட்டான லெட்டர்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா. ஆனால் அது எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ எவ்வளோ பேருக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம செய்கிற சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஓகேவா. It was 9 o'clock. It was getting late for school.
Joe dressed up in a hurry way. He wore his uniform and left the house. He ran all the way to the school. When he had reached the school, he looked in his bag for his moral science book. He had forgotten to bring it. He knew the teacher would scold him. என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் வந்து 9 o'clock ஆச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், வேகமாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம்லாம் அரைகுறையாக போட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடுறான். சரி, ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போகாச்சு. ஸ்கூலுக்கு போய் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாரல் சயின்ஸ் புக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ புக்கு எடுத்துகிட்டு வராமல் எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும்? மேம் திட்டுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு தெரியும் உங்கள் மேம் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது யார் மேலே தப்பு? திட்டுறனால மேமோட தப்பா? சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக எழுந்து அவனோட வேலையெல்லாம் செஞ்சுருந்தா புக்கெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஜோவோட தப்பு தான். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பப்பி டிம் இருக்குது பார்த்தியா, அது. நெக்ஸ்ட்டு மாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜோ வந்து திட்டுறாங்க. ஆனாலும் ஜோ என்ன பண்ண மாட்டேன்ட்டான், ஒபே பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டான். மறுபடியும் டேடி என்ன சொன்னாங்க, அந்த டாகோட காலரில் செயின் அப் பண்ணி விட சொன்னாங்களா, ஆனால் அதையும் அவன் கேட்கவே இல்லை. ஸோ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக போய் கடைசியில் என்ன ஆச்சு, சாப்பாடும் ஒழுங்காக சாப்பிடல, பேக்கில் புக்ஸும் எடுத்துகிட்டு வரல, யூனிஃபார்மும் ப்ராப்பராக போடாமல் போயிட்டான். ஓகே, ஸோ மேம் என்ன பண்ணுவாங்க, அப்படி போனால் மேம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க தானே. ஸோ கிளாஸை விட்டு வெளியிலே அனுப்பிட்டாங்க. ஓகே, I wish I had obeyed my mother and got up early, said Joe to himself. If I was not in a hurry, I would have remembered to get all my books. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எங்கள் அம்மா சொன்னதை கேட்டிருக்கணும். இப்போ தான் என்ன பண்ணுது, அவனுக்கு என்ன நடந்துச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஓகேவா? நம்ம அம்மா சொன்னதை கேட்டு சீக்கிரமாக ஏந்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்திருக்கலாம், புக்கும் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம போய் வெளியில் நிற்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேவா? Joe was late. The teacher sent Joe to the principal. Tom knew the principal would find him. ஸோ ஜோ வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டானா, புக்கும் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் மேம் என்ன பண்ணாங்க, பிரின்சிபலை போய் பார்த்துருவா அப்படின்னு பிரின்சிபல்கிட்ட அனுப்பி விட்டாங்க. ஸோ டாமுக்கு வந்து நல்லா தெரியும் பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க அப்படின்னு வந்து தெரியும். said Joe to himself on the way to the principal's room. அப்படின்றது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள். ஓகேவா? Why did I not obey my parents? All this would not have happened if I have listened to them. Let me read. Said Joe to himself on the way to the principal's room. Why did I not obey my parents? All this would not have happened if I had listened to them. ஸோ என்ன சொல்கிறான், ஏன் நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதுக்கு கேட்காம இருந்தேன், நான் அவங்க சொல்கிறது கேட்டிருந்தா நான் சீக்கிரமாக வந்திருந்துருக்கலாம், எல்லா வேலையும் சீக்கிரமாக பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ தான் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நம்ம ஹீரோ. ஓகேவா? ஸோ அவன் வந்து இனிமேல் அம்மா அப்பா சொல்கிறது வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து அவனோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிட்டான். ஓகேவா? ஓகே, இதோட லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், இனிமேல் சீக்கிரமாக எழுந்துக்கணும். ஸோ உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக கரெக்ட் டைமில் நீங்கள் பண்ணி முடிச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு ஆள் தப்பு பண்ணுறனால அந்த தப்பை எவ்வளோ பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணது இல்லையா? ஸோ அம்மாவாலையும் கரெக்டாக வேலை செய்ய முடியாது, டேடியாலையும் கரெக்டாக டைமுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட முடியாது. ஸ்கூலில் வந்தால் டீச்சருக்கும் டென்ஷன், எல்லாரும் கிளாஸில் இருக்கப்போ ஒரு ஆள் மட்டும் கிளாஸில் இல்லைன்னா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் டென்ஷன், பிரின்சிபலுக்கும் டென்ஷன். ஸோ இந்த நம்ம ஒரு ஆள் செய்கிற தப்பு எவ்வளோ பேரை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பி பஞ்சுவல். ஓகே, இது என்னது, ஜோ வந்து ரியலைஸ் பண்ணுறான் அவனோட மிஸ்டேக்கை. ஓகேவா? ஓகே, இப்போது லெசன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது என்னன்னா வால்ட் டிஸ்னி. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்ட் டிஸ்னியை பற்றி பார்க்க போகிறோம். வால்ட் டிஸ்னின்றவர் யார்? இவர் தான் வால்ட் டிஸ்னி. ஸோ நம்ம வந்து மிக்கி மவுஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மிக்கி மவுஸை வந்து கண்டுபிடிச்சது, உருவாக்குனவர் அப்படின்றவர் தான் வால்ட் டிஸ்னி.
டிஸ்னி அப்படின்றவர் தான் இந்த மிக்கி மவுஸை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ வால்ட் டிஸ்னி வந்து எதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு? மிக்கி மவுஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த பிக்கு. ஓகேவா? ஸோ இவரை பற்றி என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து இந்த ட்ராயிங், ஆர்ட் இதெல்லாமே ரொம்ப பிடிக்குமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இவரே வந்து ட்ரா பண்ணி அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறமேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணலான்னா, whenever you get a free time, எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அழகாக நீங்களே ஏதாவது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம். ஏதாவது நீங்களாக க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏதாவது ட்ரா பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் அழகாக மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், இது நான் வரைஞ்ச பிக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு எனர்ஜி கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ஒரு கோட், எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரீட் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். All our dreams come true if we have the courage to pursue them. All our dreams come true if we have the courage to pursue them. அப்படின்னா நம்மளோட எல்லா கனவுகளுமே, கனவு பற்றி அப்துல் கலாம் சார் முன்னாடியே சொல்லியிருக்காரு, அப்படிதானே? கனவு என்பது தூக்கத்தில் வருவது இல்லை, தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, ஒருவனை தூங்க விடாமல் செய்வது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ அடம் பிடிக்கணும், அந்த விஷயம் வர வரைக்கும் நமக்கு தூக்கம் வருதா? ஒரு ரிமோட் கார் வாங்கணும் அப்படின்னா அந்த ரிமோட் காரை கையில் வாங்குற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது, வாங்கணுன்ற எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம மனசில் இருக்காது. அதே மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன வயசுல உங்களோட ட்ரீம், உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்கும், நான் வந்து டாக்டர் ஆகணுமா, நான் வந்து டீச்சர் ஆகணுமா, நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன்னா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக போகிறேன்னான்னு உங்களுக்கான ஒரு ட்ரீமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, எப்படி நமக்கு ஒரு ரிமோட் கார் வேணும்னா நம்மளோட ஃபுல்லாக மனசு ஃபுல்லாக ரிமோட் காரில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? All our dreams come true if we have the courage to pursue them. ஒரு நம்மளோட எல்லா கனவுகளுமே நினைவாகும். அந்த கனவை துரத்துறதுன்றது துரத்தி விடுறது கிடையாது, ஃபாலோ பண்ணுறதுக்கான கரேஜ், தைரியம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளோட கனவுகள் எல்லாமே ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம மாரல் சயின்ஸில் நிறைய வேல்யூஸ் வந்து கற்றுக்கிட்டோம். இன் பிட்வீனில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தோம். இளங்கோவடிகள் பற்றி பார்த்தோம், வால்ட் டிஸ்னி பற்றி பார்த்தோம். வால்ட் டிஸ்னி தான் வந்து மிக்கி மவுஸ்ன்ற ஒரு கார்ட்டூன் வந்து க்ரியேட் பண்ணவர். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெவர் ஸ்டாப் லேர்னிங். எப்போவுமே படிச்சுட்டே இருங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறமேட்டு இந்த லெசன் மாரல் சயின்ஸில் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம லெசன் பார்த்துட்டோம், லெசனோட கிளாஸ் ஒர்க் பார்க்கணுமா இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் தீஸ் கொஷின், ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் இல்லை. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணுவேன், அது ட்ரூவா ஃபால்ஸாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஓகேவா? Do you obey your father and mother? அப்பா அம்மா பேரண்ட்க்கு வந்து நீங்கள் ஒபே பண்ணுவீங்களா? Say yes or no. Yes, நம்ம எப்போவுமே எப்படி பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு ஒபே பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், do you wake up the moment your mother or father calls you? காலையில் அம்மா என்ன பண்ணுவாங்க, மணியாச்சு எழுந்துருன்னு சொன்னோன்னே நம்ம எந்திரிச்சிருவோமா? ஸோ அப்படி எந்திரிப்பீங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. Do you wake up the moment your mother or father calls you? ஸோ அப்பா அம்மா கூப்பிடுறப்பே நீங்கள் ஏந்திப்பீங்களா? ஏந்திப்பீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா you can say no. Do you wash your face as soon as you get up in the morning? ஸோ காலையில் எந்திரிச்ச சீக்கிரமே ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுவோமா? கண்டிப்பாக காலையில் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகேவா? ஸோ சே எஸ்.
Do you dress yourself or wait for someone to help you? நீங்களே உங்களை ட்ரெஸ்ஸப் பண்ணிப்பீங்களா இல்லை யாராவது வந்து ட்ரெஸ் பண்ணிவிடணும் வெயிட் பண்ணுவோமா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கே ட்ரெஸ் பண்ண தெரியும். அப்பா அம்மா விட நம்ம ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்போம், அப்படி தானே? ஸோ அதனால் எஸ்ன்னு சொல்லுவோம். Do you keep all your books ready? ஸோ எல்லா புக்கையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோமா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி? ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக எடுத்து வச்சுப்போம். ஸோ say yes. Do you go to school in every day? In time every day? Do you go to school in time every day? ஸ்கூலுக்கு டெய்லி டைமுக்கு போயிடுவோமா இல்லையா? கண்டிப்பாக டைமுக்கு போயிடுவோம். ஸோ say yes. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து குட் ஹேபிட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் எஸ் தான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.